சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் கல்லூரிக்கான இணையதளம் மற்றும் கம்ப்யூட்டர் நூலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை பவள விழா நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார். அப்போது கல்லூரியில் நடந்த விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டதுடன் கல்லூரிக்கான இணையதளம் மற்றும் கம்ப்யூட்டர் நூலகத்தையும் அமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கீழ்ப்பாக்கம் மருத்துவ மாணவர்களின் விடுதியை 3 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் 20 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் புறநோயாளிகள் அவசர சிகிச்சை இரத்த வங்கி பிரிவுக்கான கட்டிடங்கள் விரைவில் திறக்கப்படும் என்றும் கூறினார். புறநோயாளிகள் பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு, இரத்த வங்கி போன்ற புதிய கட்டிடம் கட்டுவதற்கு 20 கோடி ரூபாய் அனுமதி அளித்திருக்கிறார்கள். அது கட்டப்பட்டுக் கொண்டு வருகிறது. ஒரு சில மாதங்களில் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த ஆண்டு 40 அரசு மருத்துவமனைகள் தேசிய தரக்கட்டுப்பாட்டு சான்றிதழுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தரக்கட்டுப்பாடு போது கடந்த ஆண்டு 10க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதாரங்கள், தாலுகா மருத்துவமனைகள் தரப்பட்டு, அதேபோல இந்த ஆண்டு 40 மருத்துவமனைகள் தரக்கட்டுப்பாட்டுக்கு உதவியாக தேர்வு செய்யப்பட இருக்கின்றது. இந்த விழாவில் மாணவர்களுக்கான ஸ்மார்ட் கார்டு திட்டத்தையும் அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார்.